வணக்கம். தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை 2025 எதிர்நோக்க உள்ள மாணவ செல்வங்களுக்காக முற்றிலும் பெற்றோர்களுடனான கலந்துரையாடலாக நான் இதனை கருதி கொள்கின்றேன். ஏனென்றால் இந்த 10 வயது பாலகர்களை வழிநடத்துவதிலே பெருமளவு பங்களிப்பு செய்வது பெற்றோர், பாடசாலை ஆசிரியர்கள், பிரத்யேக ஆசிரியர்கள், மேலதிக வகுப்புகள் செய்தாலும் உண்மையிலேயே பெற்றோர்தான் பிள்ளைகளோடு அதிக நேரமும் அதிக கரிசனையும் கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த இடத்தில் பெற்றோர்கள் எவ்வாறு பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும், பிள்ளைகளுக்கு எந்த வகையான ஆரோக்கியமான ஆற்றல் வகையை உண்டு பண்ண வேண்டும் என்பதை அனுபவசாலி என்ற முறையில் நான் சில வார்த்தைகளாக பகிர விரும்புகின்றேன். இது ஒரு மேடை பேச்சாகவோ அல்லது பிரச்சாரமாகவோ கருதி கொள்ள வேண்டாம். இது உண்மையிலேயே நானும் ஒரு பெற்றோர் ஆசிரியர் என்ற முறையில் என்னுடைய பிள்ளைகளை நான் எப்படி வழிநடத்தினேனோ, என்னிடம் கற்கிற பிள்ளைகளை எப்படி நான் கையாளுகின்றேனோ, அதே முறையில் உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்கள் உருவாக்க வேண்டுமென்று நான் எதிர்பார்ப்பதில் தவறில்லை. இப்போ இந்த பரீட்சையை நோக்கி இருக்கின்ற மாணவர்களுக்கு நான் நீண்ட காலமாக கற்பித்துக் கொண்டு வருகின்றேன். இப்போ நவீன யுகத்தில் யூடியூப் சேனல் ஊடாக பல காணொளிகள் போட்டு கல்விக்கு ஓரளவு என்னால் என்ற பங்களிப்பை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நவீன யுகத்தில் நாங்கள் புகுந்ததும் மேலே புதுமைதான். நாங்கள் எல்லாம் பிளாக் போர்டில் தான் எழுதி அதாவது சோக்குகளின் வெள்ளை தூசுகளை சுவாசித்து படிப்பித்தார்கள் ஆசிரியர்கள். அப்போ நாங்கள் பல சிரமங்களுக்கான அவர்களை படிப்பித்து அவர்களின் உற்சாகம், மாணவர்களுடைய ஆளுமை, உண்மையிலேயே கற்பிக்கின்ற போது ஒரு ஆசிரியர் அவர் எவ்வளவும் மனச்சோர்வாக இருந்தாலும், ஏன்னா அவரும் ஒரு மனிதர் தானே, அவருக்கும் பல பிரச்சனை இருக்கும். அவர் எவ்வளவும் மனச்சோர்வோடு வகுப்பறைகள் நுழைந்திருந்தாலும் வகுப்பறையிலே மாணவர்களின் அவர்களுடைய பார்வைகள், ஆற்றல்கள், திறமைகள், அவர்களுடைய ஈர்ப்பால் அவர்கள் ஒரு புத்துயிர்ப்பு பெற்று கற்பிக்கக்கூடியதாக இருக்கும். இது ஆசிரியர் உலகம் நன்கு அறியும். அந்த வகையில் பல மாணவர்களை வழிநடத்திய எங்களுக்கு பிற்காலத்தில் ஒயிட் போர்டு வந்தது. இப்பொழுது யூடியூப் சேனல் என்கின்ற புதிய சேனல், அதாவது ஒரு ஒலி காணொளிகள் வழங்கக்கூடிய ஒரு சேவையாக இருக்கின்றது. அந்த துறையில் நுழைவதற்கு எனக்கு உண்மையில் தொழில்நுட்ப அறிவு துப்புரவாக இல்லை. ஆயினும் எனது பிள்ளைகளின் ஒத்துழைப்போடும் அவர்களின் உந்துதலோடும் தான் அதற்குள் நுழைந்து கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்ட காணொளிகள் கல்வி சார்பாக நான் வழங்கிட்டேன். அது ஒரு திருப்தி. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் இருக்கிற காலத்தில் இருந்து இல்லாமல் போகிறது நியாயம். அப்போ ஏதோ என்னால் முடிந்தது நான் சமூகத்துக்கு படைத்திருக்கிறேன். அதனை பார்வையிடுவதன் மூலம் அவர்கள் நிச்சயமாக என்னுடைய, அதாவது படிக்கிற மாணவர்கள் நிச்சயமாக சிறந்த பலன் பெற முடியும் என நான் எதிர்பார்க்கின்றேன். இப்போ நான் என்று என்னுடையதை மட்டும் நான் இங்கே கருதி கொண்டு சொல்லவில்லை. என்னை போன்று பலரும் சேவை செய்கிறார்கள். அதை நிச்சயமாக நீங்கள் பார்க்குற போது புரிந்து கொள்ள வேண்டும். பல சேவை திறம்படி செய்கிறார்கள். அதுவும் இடமட்டங்கள் மிக ஆர்வமாக
பல தேடுதல்களை தேடிக்கொண்டு என்னுடைய ஒவ்வொரு வகையில் தேடுகிறார்கள். காணொலிகளை தேடுகிறார்கள், பரீட்சைத்தாள்களை தேடுகிறார்கள், பயிற்சித்தாள்களை தேடுகிறார்கள், அரச பரீட்சைகளை ஆய்வு செய்கிறார்கள். அப்படி எல்லாம் செய்து அவர்கள் புதுமையாக நிறைய படைக்கின்றார்கள். ஒத்துக்கொள்கின்றேன். ஆயினும் என்னிடம் அதைவிட கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம் இந்த அனுபவம் என்பது. அப்போ அதையும் நான் வீணடித்து விடக்கூடாது என்பதற்காக இந்த வருட மாணவர்களை வழிநடத்துவதற்கு நான் பல பயிற்சி நூல்கள் தயாரித்து வெளியிட்டது தங்களுக்கு அநேகமானவர்களுக்கு தெரிந்திருக்கலாம். தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது தரம் 2, 3, 4, 5 என பயிற்சி நூல்கள் வெளியிட்டிருக்கின்றேன். அவைகள் மாணவர்களுக்கு வழங்கியிருக்கின்றேன். அதாவது அது விலைகள் நியாயமான விலையில் தான் தயாரித்து கொண்டிருக்கிறேன். காரணம் என்னென்றால் இதை எந்த ஒரு மாணவரும் பயன்படுத்தக்கூடிய, அதாவது இந்த புலமை பரிசில் பரீட்சை வறிய குடும்ப பிள்ளைக்குத்தான் நிச்சயமாக பயன் கூடியதாக இருக்கும். செல்வ செழிப்பில் இருக்கிற செல்வந்த பிள்ளைக்கு அல்ல. அதற்காக அவர்களை தாழ்வாக இவர்களை உயர்வாக ஒன்று நான் சொல்லவில்லை, உண்மை நிலைப்பாடு சொல்கிறேன். அதாவது இந்த பரீட்சை என்ற சிறந்த பெறுபேறு பெறப்போகிறது பரமையில் உள்ள பிள்ளைகள் தான். ஏனென்றால் செல்வச் செழிப்புள்ள பிள்ளைகளை ஏற்கனவே முன்னணி பாடசாலையில் இருப்பார்கள். அவர்கள் கற்பதற்கு பல வசதிகள் அவர்களுக்கு இருக்கும். ஆனால் கற்க வசதி இல்லாத வறுமையான பிள்ளைக்கு ஒரு வகையான வசதிகளும் பலங்களும் கிடைக்காது. அப்போ அந்த பிள்ளைக்கு இது ஒரு பலத்தை உண்டு பண்ணும் என்றதால் தான் இந்த பரீட்சை வறுமையில் இருக்கின்றவர்களுக்குத்தான் பயன் தரும். அந்த வகையில் நான் நூல்களை, அதாவது பயிற்சி நூல்களை தயாரித்து வழங்கி கொண்டிருக்கிறேன். இப்போ இறுதியாக 5 எதிர்பார்ப்பு பரீட்சைகள் என முன்னோடி பரீட்சைத்தாள்கள் தயாரித்து வழங்கியிருக்கிறேன். அந்த பரீட்சைத்தாள் பற்றி முன்னைய காணொளியிலே நான் பதிவேற்றம் செய்தேன். பலரும் பார்த்தார்கள். அதை எனக்கு மிகுந்த உற்சாகத்தை தந்ததால் தான் நான் இந்த காணொளியை திரும்ப செய்ய வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் இதில் அடிக்கடி தோன்றி மற்றவர்களின் சலிப்பை சம்பாதிக்க நான் விரும்பவில்லை. ஆயினும் பெற்றோர்களுக்கு ஒரு வழிகாட்டி, ஒரு தந்தை என்ற முறையில், ஏனென்றால் இப்போ கற்கிற பிள்ளைகளின் தாய் தகப்பனுக்கு நான் தந்தையாக இருக்கக்கூடிய ஒரு பக்குவத்தில் இருக்கிறேன். அந்த நிலையில் ஒரு தந்தை ஒரு பிள்ளைக்கு ஆலோசனை சொல்வது மிக சரியானது என்ற வகையில் தான் நான் இந்த காணொலியை தயார் செய்து போடுறேன். அதாவது இப்போ இது பரீட்சைகளுக்கான ஒரு முகவரியாக என்னுடைய 5 மாதிரி பரீட்சைத்தாள்கள் தயாரித்து நான் எதிர்பார்த்ததை விட அதிகமான தனிப்பட்ட மாணவர்கள் கூடுதலாக பெற்றிருக்கிறார்கள். பாடசாலைகள் கணிசமான அளவுதான். அதற்கு நியாயமான காரணம் இருக்கின்றது. பாடசாலைகள் ஏற்கனவே பல நிறுவனங்களிடமிருந்து பரீட்சைத்தாளை பெற்றுவிட்டார்கள். அது மட்டுமல்ல, பாடசாலைகள் பெறுவது மாணவர்களின் திரும்ப அவர்கள் காசு கொண்டான்னு கேட்கறது ஒரு நியாயம் இல்லை. எத்தனை என்றால் 50 ரூபாய்னா 100 ரூபாய்னா 150 ரூபாய்ண்டாலும் திரும்ப கொண்டு வாங்கன்றோடனே அந்த பிள்ளை போய் வீட்டில் அம்மா அப்பாவை கேட்க அம்மா அப்பா சலிப்பார்கள். என்ன பெரிய கரிச்சலாக கிடக்கின்றது. அப்போ அது அந்த ஆசிரியர்களுக்கு ஒரு இடர்பாடு. அப்போ அவர்கள் பார்க்கிறார்கள், இது எங்களுக்கு கொஞ்சம் இடர்பாடு உள்ள பரீட்சையோட பிள்ளை சுமாராக சித்தி பெறுபேறு எடுத்தால் போதுமானது என்பதுதான் அதிகமானவர்களின் நிலைப்பாடு. ஆனால் நான் பார்க்கிறது என்னென்று சொன்னால், ஓரளவு வெட்டுப்புள்ளிக்கு மேலே ஒரு கணிசமான தொகையினதாவது எடுக்க வேண்டும். இப்போ சிங்கள மீடியத்தோடு ஒப்பிடுகின்ற போது எங்களுடைய நாட்டில் 2 மொழியிலே இந்த பரீட்சை நடக்கின்றது. சிங்கள மொழியில், தமிழ் மொழியில். சிங்கள மொழியிலே எப்பொழுதும் முன்னணியாக இருப்பதற்கு காரணம் அவர்களுக்கு மிகுந்த போட்டி இருக்கின்றது. அப்போ எங்களுடைய தமிழ் மொழி கொஞ்சம் பின்னடைவாக இருந்தாலும் அதுவும் மிக தாழ்வு என்று சொல்வதற்கில்லை. அதுவும் கிட்டத்தட்ட சரியாகத்தான் இருக்கின்றது. ஆயினும் தமிழ் மொழி மூலம் மாணவர்களுக்கு எங்களாலே ஏதாவது ஒரு ஆலோசனை, அதாவது ஒத்துழைப்பு வழங்க முடியுமா என்ற நோக்கத்தோடு தான் நான் இந்த பரீட்சைத்தாளை தயாரித்தேன். பாடசாலைகள் பெறுவதை விட தனிப்பட்டோர் அதிக பரீட்சைத்தாள்களை விண்ணப்பித்து பெற்றமையினால்தான் நான் இப்போ என்ன செய்தேன், பாடசாலைகளுக்கு பரீட்சை தினங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு உரிய காலத்தில் நான் இந்த பேப்பரை வெளிவிட மாட்டேன் என்று சொல்லி தயாரித்திருக்கின்றேன். ஆனாலும்
தனிப்பட்டவர்களும் அந்த பரீட்சைக்கு முன்னதனை செய்ய வேண்டும் என்றதற்காக பாடசாலைகளுக்கு மிக முதலில் பரீட்சைத்தாளை அனுப்பிவிட்டு அடுத்த கட்டமாக தனிப்பட்டவர்களுக்கும் அந்த பரீட்சைத்தாள்களை அனுப்பி கொண்டிருக்கிறேன். இப்போ நான் 5 மாதிரி பரீட்சைத்தாள்கள் முன்னோடி பரீட்சைத்தாள்கள் தயாரித்திருக்கிறேன். இந்த 5 முன்னோடி பரீட்சைத்தாள்களும் ஏனென்றால் இப்போ நாங்கள் பரீட்சைத்தாளை பார்த்து அரச பரீட்சையை பார்த்து தான் நாங்கள் இதை தயாரிக்கிறோம். அரச பரீட்சை ஆரம்ப கட்டங்களில் எல்லாம் 95 இருந்து ஆரம்பித்து ஒரு வரியிலே கேள்வி கேட்கப்பட்டு அந்த வரியை வாசித்து விளங்கி ஒரு வாக்கியம் அந்த இதில் வேறுபாடு எது, ஒற்றுமையானதை கோடிடுக, சரியானதை தெரிவு செய்க என்று சொல்லி ஒரு வாக்கியத்தில் கேட்கப்பட்டது. இப்பொழுது கணிப்புகள் எல்லாம் அதே விடயம்தான் 3-4 வாக்கியங்களாக போட்டு பிள்ளைகளை திணறடிக்குமா போல இருக்கின்றதா? திணறடிக்க இல்லை. பிள்ளைகள் இந்த வாசிப்பாற்றலை கூட்டி அவர்கள் இந்த பரீட்சையை திறமையை இனங்காண வேண்டும், பரீட்சையை செய்து அவர்களுடைய திறமையை இனங்காண வேண்டும் என்றதற்காகத்தான் அந்த பரீட்சைத்தால் அவ்வாறு அமைகின்றது. அப்போ என்னுடைய நான் ஆரம்பிக்கிற விடயத்தை சொல்ல வார்த்தைகளே நேரம் கடகடென்று ஓடுகின்றது. இது ஒரு முகவரியாக சொல்கின்றேன். என்ன முகவரி என்றால், இப்பொழுது நான் 5 பரீட்சைத்தாள்கள் தயாரித்து கணிசமான தனிப்பட்டவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அனுப்பி கொண்டு இருக்கின்றேன், அனுப்ப ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்றேன். அப்போ அவர்களெல்லாம் அதனை பெற்றவுடன் என்ன செய்வார்கள்? அநேகமான பெற்றோர்கள் 5 பரீட்சைத்தாளையும் பிள்ளைகளை கொண்டு செய்ய விடுவார்கள். அங்கே தான் முழு முட்டாள்தனம். அதாவது இது பரீட்சை, ஒவ்வொரு பரீட்சையும் பிள்ளைக்கு ஒவ்வொரு பேரிடி அல்லது ஒவ்வொரு பெரிய புதிய சவால். அப்போ இந்த புதிய சவாலை சரியான முறையில் சந்திக்க வழிநடத்துங்கள். எப்படி? ஒரு பரீட்சைத்தாளை எடுங்கோ, நீங்கள் விடைத்தாள் அங்கே இருக்கும், நீங்கள் திருத்தி புள்ளி வழங்குவதற்காக அந்த விடைத்தாளை நீங்கள் மறைத்து விடுங்கள். மறைத்துவிட்டு ஒரு தாளை எடுங்கோ. முதல் பிள்ளை காட்ட வேண்டாம், 5 தாளையும் ஒரே தடவையில் கொடுக்க வேண்டாம், ஒரே தடவையில் செய்விக்க வேண்டாம். ஒரு தாளை உங்களுக்கு வசதியான நேரத்தில், பிள்ளையின் நல்ல சுமூகமாக இருக்கிற நேரத்தில், ஆர்வமாக உள்ள வேளையில் அந்த தாளை கொடுத்து விட்டு ஒரே தடவையிலே செய்ய பழக்கங்கள். இன்றைக்கு 5 கேள்வி செய்து போட்டு அடுத்தது நாளைக்கு அந்த மாதிரி செய்கிறது தான் இந்த பரீட்சைத்தாள்களை நீங்கள் செய்வதில் உள்ள மிக மிக முட்டாள்தனமான இடர்பாடான செயற்பாடு. கொடுத்தால் அந்த பிள்ளைக்கு நீங்களும் பொறுமையாக இருக்க வேண்டும், அவர்களும் அந்த பேப்பரை பரீட்சைத்தாளை பொறுமையாக செய்வதற்கு அவகாசம் வழங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நீங்கள் வழங்குங்கோ. அந்த பிள்ளை செய்து முடிக்கும் வரைக்கும் நீங்கள் என்ன வேலை இருந்தாலும் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு பொறுமையாக அந்த பிள்ளைகளை பார்த்து கொண்டே இருங்கோ. அப்போ தான் இந்த பிள்ளைக்கு தெரியும், ஓஹோ இது ஒரு முக்கியமான செயற்பாடு, இதில் என்னுடைய அம்மா அப்பா அக்கறையாக இருக்கணும், அப்போ நானும் கவனமாக செய்யணும் என்று சொல்லி பிள்ளை கவனமாக செய்யும். அப்போ முதல் இது 5 பரீட்சைத்தாள்கள் நான் செய்திருக்கிறேன். என்னுடைய என்று நான் முதலே சொல்லி போட்டேன். நான் இதுதான் திறம் என்று சொல்வதற்கு இல்லை, ஓரளவு என்னுடைய அனுபவத்தை கொண்டு நல்லா செய்திருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய மனதின்படி, மனச்சாட்சியின்படி நான் நல்லா தான் செய்திருக்கிறேன். அதைத்தான் நான் இப்போ சொல்கிறேன். அப்போ இந்த பரீட்சைத்தாள்கள் இதற்காக இதுதான் அப்படியே அரச பரீட்சையில் வருமண்டில்லை. இந்த பரீட்சைத்தாளை வாசித்து விளங்கி பிள்ளை செய்ய பழகினால் அங்கே வருகிற பரீட்சைத்தாளை வாசித்து விளங்கி செய்ய முடியும் என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து. எதிர்பார்ப்பு பரீட்சை என்று இதை நான் சொல்வதன் கருத்து என்னென்றால், இந்த பரீட்சைத்தாளில் வருகின்ற வினாக்கள் தான் அப்படியே அங்கே வரும் என்று சொல்லி சிலர் முட்டாள்தனமாக சிந்திப்பார்கள், என் சிலர் கேட்டும் இருக்கிறார்கள். அப்போ சார் இந்த கேள்விகளை பாடமாக்கி கொண்டு போய் அங்கே செய்யலாம். இது என்ன முட்டாள்தனமான கேள்வி? உங்களுக்கு என்ன இது எதிர்பார்ப்பு பரீட்சை என்று சொன்னால், நீங்கள் இதை செய்வதற்கு பயிற்சி பெற்றிருந்தால், ஏனென்றால் இது வேறொருவரால் தயாரிக்கப்பட்டு உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. இதனை வாசித்து விளங்கி உங்களால் செய்வதற்கு நீங்கள் சரியாக செய்வதற்கு நீங்கள் தயார் நிலையில் இருப்பீர்களா என்றால் அதையும் எதிர்நோக்க முடியும். அதற்காகத்தான் மாதிரி பரீட்சைகள், முன்னோடி பரீட்சைகள் செய்வது. அரச பரீட்சைகளும் அப்படித்தான். அரச பரீட்சை கடந்த கால அரச பரீட்சை நீங்கள் செய்ய இல்லை, அப்போ புதுசாக செய்ய அது உங்களுக்கு புதுசு தான். அப்போ நீங்கள் அதை செய்வதன் மூலம் எதிர்வருகின்ற பரீட்சையில் எப்படி வினா வந்தாலும் செய்யக்கூடிய ஆற்றலை பெறுவீர்கள். ஆனால் அதற்கு வழிநடத்துகின்ற பெற்றோர்கள் 5 பரீட்சைத்தாளையும் ஒரே அடியாக பிள்ளைகளிடம் வழங்க வேண்டாம் என்று முதலாவதாக கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், அந்த பிள்ளைகளுக்கு முதல் 2 பரீட்சைத்தாளையும் வழங்கிவிட்டு நீங்களும் பொறுமையாக அந்த பிள்ளையோடு ஒரு கதையும் கதைக்காமல்
பிள்ளையை திட்டாமல் அதே நேரம் ஆக உயர்த்தாமல் தன்னும் பாதிப்பு தான். பிள்ளையை திட்டுறதும் பாதிப்பு, பிள்ளையை அபரிமிதமாக போய் அதாவது எங்களுடைய அறியாமையால் அவர்களை மேலதிகமாக உற்சாகப்படுத்துவதும் பாதிப்பு. பிள்ளைகள் சுயமாக செய்யட்டும் என்று செய்யும் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். மற்ற வெளியில் ஒதுக்கி போட்டோம். ஒரு பேப்பரை ஒரு நாளைக்கு செய்தால் அதை வாங்குங்கோ, ஒரு மணித்தியாலம் முதல் பேப்பரில் 1.5 மணித்தியாலம் செய்ய விடுங்கோ, பரவாயில்ல. ஏடா நேரத்தை கொஞ்சம் வண்டி போட்டு ஒரு போய் பரீட்சை அரவாசியோடு செய்யப்படாதீங்கோ. அந்த பிள்ளை உற்சாகமாக ஆர்வமாக செய்வதற்கும் இந்த பரீட்சைகளை விரும்புகிறதுக்கும் உங்களுடைய நடைமுறை சரியாக இருக்க வேண்டும். அப்போ இந்த பிள்ளை செய்த பிறகு அந்த பரீட்சைத்தாளை வாங்கி நீங்கள் திருத்துங்கோ. பிள்ளையை பக்கத்தில் வைத்துக்கொண்டு திருத்தாதுங்கோ. பிள்ளையை விடுங்கோ, ஏதாவது பண்ணுவாங்க. நீங்கள் தனியாக இருந்து ஆன்சர் சீட்டை பார்த்து இது 4 வினாக்கள் இருக்குது. 40 கேள்விகளுக்கும் 4 வினாக்கள் வீதம் இருக்கும். 4 விடைகள் வீதம் இருக்கும். அந்த 4 விடையிலே எந்த விடை பொருத்தமானதோ அதற்கு சரி போட்டுப்பட்டு எத்தனை சரி போட்டீர்களோ அதை 40க்கு எண்ணிவிட்டு அதை தண்டரையால் பெருக்கினீங்களாக இருந்தால் 100க்கு எவ்வளவு புள்ளி என்று கிடைக்கும். அப்போ 100க்கு அந்த பிள்ளை 50 புள்ளிகளுக்கு குறைய எடுக்குமா இருந்தால் கண்டிப்பாக கூட கரிசனை செலுத்துங்கோ. 50 புள்ளிக்கு மேலே எடுக்குமா இருந்தால் நிச்சயமாக பாராட்டுங்கோ. அதுக்காக 25க்கு குறைய எடுத்தால் அடியுங்கோடு நான் சொல்ல மாட்டேன். அந்த பிள்ளை சிலவளை மெல்ல கற்கிற பிள்ளையாக இருக்கலாம், அதை திணிக்காதுங்கோ. அப்போ இந்த பிள்ளைக்கு 25க்கு 20க்கு குறையத்தான் அந்த பிள்ளை செய்கிறென்றால் அந்த பிள்ளையை பெருசாக திணிக்காமல் அந்த பிள்ளைக்கு ஓரளவு உங்களுடைய அன்பான அரவணைப்பான ஆரோக்கியத்தை ஊட்டுங்கோ. ஆரோக்கியமான வார்த்தைகளை சொல்லி அவர்களை வழிநடத்துங்கோ. திணிக்காதுங்கோ. திணித்தீர்களான்னா அந்த பிள்ளைக்கு பிறகு இது இன்னும் அறியாமத்தான் செய்கிறோம். இப்போ நான் வேற ஒரு ஆளாக இருந்து கொண்டு இப்போ சொல்லிக்கல நான் நல்லா சொல்ல முடியும். நானும் ஒரு அனுபவசாலி தான். நானும் பிள்ளைகளை பெற்றான், இந்த பிள்ளைகளும் படித்தவர்கள். அப்போ அவர்கள் அதால் பயன்பெற்றவர்கள் என்ற முறையில் நான் சொல்லக்கூடியது என்னென்றால் பிள்ளை கொஞ்சம் குறைவாக இருந்தால் திட்டாதீங்கோ. ஆனால் அதிகமாக இருந்தாலும் ஆகவும் நீதான் இந்த உலகத்திலேயே திறமசாலி, மற்றவனெல்லாம் முட்டாள், வகுப்பில் நீதான் திறமசாலி என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு வீணான கர்வத்தையும் ஊட்டாதீங்கோ. 2 பிள்ளை முதலும் சொன்னேன். அப்போ இந்த வகையில் அந்த பிள்ளைகளுக்கு முதல் 2 பரீட்சைக்கும் 1.5 மணித்தியாலம் வீதம் வழங்குங்கோ. பிறகு 1.25 மணித்தியாலம் வழங்குங்கோ. இறுதி ஒரு பரீட்சை தாளுக்காவது 1 மணித்தியாலம் வீதம் வழங்குங்கோ. வழங்கி அந்த பிள்ளைகளை பரீட்சைகள் செய்ய பழக்குங்கோ. அந்த பலன், அந்த செய்கின்ற பயன் நிச்சயமாக உங்களுக்கு அரச பரீட்சையில் நிச்சயமாக உதவி செய்யும். இனி இந்த காணொளிகளை நான் நிறைய விடயத்தை இங்கே எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். அதுகளையெல்லாம் உங்களுக்கு நான் ஒரே அடியாக சொல்லித் தருவதும் சாதகம் இல்லை. இப்போ இந்த பரீட்சைத்தாள்கள் 5ம் நான் அதாவது ஜூன் மாதத்தில் இருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பரீட்சை பாடசாலைகள் செய்த பின்புதான் அதற்குரிய காணொளிகள் வழங்குகின்ற விளக்கங்களை வழங்க இருக்கிறேன். அதை காணொளிகளாக நான் எல்லா கேள்விகளுக்கும் விடையளிக்கிற விளக்கங்கள் இலகுப்படுத்தி உங்களுக்கு தெளிவுபடுத்த விளக்க இருக்கின்றேன். ஜூன் மாதம் முழுவதுமே இந்த 5 பரீட்சைகளுக்குமாகவே முற்றுமுழுதாக நான் ஒதுக்க இருக்கின்றேன். அப்போ இந்த ஒரு மாதத்துக்கு இந்த 5 பரீட்சைத்தாள்களுக்கு இருக்கின்ற அனைத்து கேள்விகளுக்கும் மிக தெளிவாகவும் இலகுவாகவும் பிள்ளை அணுகக்கூடிய முறையில் விடைகள் அளிக்கின்ற விளக்கங்கள் நான் வழங்குவேன். இங்கு நான் கர்வம் அல்ல, நான் தன்மையோடு சொல்கின்றேன். அப்போ அந்த காணொளிகளை நீங்கள் பார்வையிட்டீர்கள். இப்போ நல்ல வசதி கிடைத்திருக்கின்ற யூடியூப் சேனல், அதில் காணொளிகளாக போடுவேன். அவற்றை நீங்கள் பார்வையிட்டு பெற்றோர், நான் இப்போ பாடசாலை ஆசிரியர்கள் அதிபர்கள் ஆசிரிய மட்டத்தில் நல்ல உதவி செய்கிறார்கள். அவர்களுக்கு மானசீகமாக நீங்கள் மரியாதை கொடுத்து மிக அன்போடு நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு பணிவாக நடவுங்கள். அதுக்கு அடுத்ததாக இப்பொழுது பெற்றோர் நீங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசிரியராக, ஒரு சிறந்த வழிகாட்டியாக, ஒரு சிறந்த தோழராக, தோழியாக நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு இயங்கிக் கொள்ள வேண்டும் என்ற முறையில் தான் இந்த கோட்பாடை கேட்குறேன். நீங்கள் விளங்கி கொண்டு இந்த காலையில் 5ஆம் ஆண்டு கல்வியில் பாரம்பரியங்களை விளங்குறதால உங்களுக்கு என்ன சங்கடம்? உங்களால் முடியாதுன்ற முடியும். உங்களால் முடியாதுன்னா அப்படி அந்த பிள்ளையால் முடியும். அப்போ பிள்ளையால் முடிந்த வழியாக உங்களால் நிச்சயமாக முடியும். அப்போ நீங்கள் விளங்கி கொண்டு பிள்ளைக்கு விட்டுங்கள். ஏனென்றால் இதுவும் குறிப்பாக தாய்மாருக்குத்தான். தாய் தானே பிள்ளைக்கு பால் ஊட்டி வளர்த்த நீங்கள்.
அதே மாதிரி இந்த கல்வியை மூட்டுங்க. தந்தை வழிகாட்டுவார். மாதா பிதா குரு தெய்வம் என்ற இடத்துல மாதா பிதா குரு தெய்வம், இறுதியில் தெய்வம் வந்தாலும் அதுக்கடுத்தது குரு, அதுக்கு பிறகு பிதா, மாதா முதல்ல நிற்கிறார். அப்போ மாதா பிதா குரு தெய்வம் முன்னி பார்க்கலாம், அல்லது பின்னாலே இருந்து பார்த்தாலும் மாதா பின்னாலே நிற்கின்றார். ஆனால் மாதா தான், தாய் தான் பிள்ளையை வழிகாட்டுகின்றார் என்பது என்னுடைய கருத்து. தந்தை கல்விக்கான வசதிகளை ஏற்படுத்தி தருவார். தாய்மார் இதை விளங்கி கொண்டு பிள்ளைகளுக்கு ஊட்ட வேண்டும் என நான் பொறுப்பாக கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இந்த பரீட்சையில் பல விடயங்கள் இருக்கின்றது. இந்த பரீட்சைத்தால் தயாரிக்கின்ற போது நாங்கள் இந்த 14 தலைப்பில் தலைமைக்கு முதல் வினாத்தால் தயாரிக்கப்படுகின்றது. அந்த தலைப்புகளோடு சேர்ந்து ஆய்வு செய்கின்ற போது அந்த தலைப்பு பிள்ளைகளுக்கு அவசியமில்லை, அது பெற்றோருக்கும் அவசியமில்லை. ஆனால் அந்த தலைப்போடு சார்பாகத்தான் வினாக்கள் வருகின்றது என்பதாவது ஓரளவுக்கு புரிந்து கொள்வது பெற்றோருக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ உதாரணமாக பிரதியீடு என்று சொல்கிறது ஒரு எழுத்துக்கள் குறியீடுகளுக்கு பதிலாக இன்னொரு குறியீடுகள் எழுத்துக்கள் சொற்கள் இருக்கிறது. ஒற்றுமை தொடர்பு, ஒற்றுமை வேற்றுமை, அதாவது ஒத்த கருத்து சொல், எதிர்கருத்து சொல் எல்லாம் இதுக்கெல்லாம் உள்ளடங்குகின்றது. இப்போ ஒரு பாடலை தருவார்கள், பாடலில் உள்ள சொற்களுக்கு உரிய கருத்துக்களை கேட்பார்கள். வாக்கியங்கள் என்னத்தை உணர்த்துகின்ற என்று முக்கியமான கருத்து இது, பகுதி கருத்து என்று கேட்பார்கள். காரண காரியத்தை இனங்காணச் சொல்வார்கள். மற்ற தகவல்களை ஒழுங்கமைக்க சொல்லுவார்கள். ஒற்றுமை தொடர்புகள் புறக்காட்சியை தந்து அதில் 2க்கும் இடையிலே என்ன ஒற்றுமை என்ன வேற்றுமை என்று பார்க்க சொல்லுவார்கள். இப்போ எல்லாவற்றையும் நான் ஒரே தடவையில் உங்களுக்கு ஊட்டுவனாக இருந்தால் அதுக்கும் ஒரு சலிப்பை ஊட்டிவிடும் என்ற முறையில் நான் இதை நீண்ட நேரம் இந்த காணொலியை நிகழ்த்தி கொண்டிருக்காமல் இத்தோடு இதை நிறுத்தி கொள்கிறேன். ஆனால் இந்த ஜூன் மாதம் முழுவதும் பிள்ளைகளை வழிநடத்துறதுக்கு நான் ஒரு உற்ற தந்தையாக, உற்ற வழிகாட்டியாக உங்களுக்கு இருப்பேன் என்பதை உறுதி கூறிக்கொண்டு, அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்றால், நீங்கள் பொறுப்புள்ளவர்களாக ஜூன் மாதம் ஒரு மாதத்தை நீங்கள் சரியாக வழிநடத்தினால் உங்களோட பிள்ளை அதற்கு பிறகு உற்சாகம் கொடுத்து ஜூலை மாதமும் சரியாக வழிநடந்து ஆகஸ்டில் நடக்கிற பரீட்சையில் ஓரளவு தங்களுடைய திறமைகளை முழுக்க காட்டட்டும், தங்களால் முடிந்ததை செய்யட்டும். ஆனால் பெறுபேரை பற்றி கவலைப்படாதவங்க அது பிறகு பார்ப்போம். ஏனென்றால் பெறுபேறு எப்படி வந்தால் நாங்கள் செய்கிறது தான் பெறுபேறு கிடைக்கும், அதுக்கு மேலே நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அந்த பெறுபேறு கிடைக்கும் வரைக்கும் நான் உங்களுக்கு வழிகாட்டுகின்றேன். என்னால் முடிந்த அளவில் நான் என்று திரும்ப அகந்தியோடு சொல்லி இல்லை, பணிவாகத்தான் சொல்கிறேன். என்னால் முடிந்த அளவில் நான் உங்களுக்கு சேவை செய்வேன். ஏனென்றால் எனக்கு முதுமை காலம் வந்துவிட்டது. அப்போ நான் செய்கிற இந்த சேவைகள் தான் எனக்கு ஒரு பெருமிதத்தையும் உள உற்சாகத்தையும் தரும் என்பதை நான் உணர்கின்றேன். அந்த வகையில் பெற்றோர்களாகிய உங்களுக்கு இதில் நிறைய விடயங்கள் எழுதி வைத்திருந்தாலும் காலங்காலமாக நான் இந்த ஜூன் மாதம் முழுவதையும் பயன்படுத்தி உங்களுக்கு சொல்லித் தருகின்றேன். பிள்ளைகளை சரியாக வழிநடத்தி சிறந்த பெறுபேறு பெறுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என கூறி காணொலியை நிறைவு செய்கின்றேன். தொடர்ந்து